டிஎம்கே டீலிமிட்டேஷன் பில்லை பாய்காட் பண்ண வேணுமா, இல்லை பார்லிமெண்ட்குள்ளே இருந்து பேசி தமிழ்நாடுக்கு நல்ல டீல் வாங்கி தரணுமா? சர்ப்ரைசிங் ஆன்சர், பாய்காட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி தமிழ்நாடுக்கு பெரிய லாஸ்ட்டில் வந்து முடியுங்க. வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். திஸ் இஸ் தமிழ்நாடு பை த நம்பர்ஸ். ஏப்ரல் 2026 டீலிமிட்டேஷன் பில் வந்து பாஸ் ஆகலை. காரணம் என்னென்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகணும்னா பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி வேணும். ஆனால் இப்போது பொலிட்டிக்கல் நம்பர்ஸ் வந்து மாறி இருக்குது. ரிப்போர்ட்ஸ் படி பிஜேபியோட இந்த என்டி அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு ரிவைஸ்டு ஃபார்முலா பற்றி டிஸ்கஷன்ஸ் நடக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸோட பார்லிமெண்ட்ரி பலம் குறையாத மாதிரி ஒரு புது ஃபார்முலா வரலாம்னு பேசப்படுறது. இப்போ பெரிய கொஸ்டின் என்னன்னா, டிஎம்கே என்ன பண்ண வேணும், ரைட்? நிறைய பேர் சொல்லுவாங்க பாய்காட் பண்ணுங்க, ஆனால் கான்ஸ்டியூஷன்ஸ் ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் வந்து இந்த பாய்காட் கடைசியில் தமிழ்நாடு லாஸ்ட்டில் வந்து முடியும்னு நான் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுறது வந்து டோட்டல் எம்பிஸ் கிடையாது. அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணும்போது எத்தனை பேர் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டிங் பண்ணுறாங்கன்னு முக்கியம். ஸோ ஆப்போசிஷன் வாக் அவுட் பண்ணினா ப்ரெசென்ட் நம்பர்ஸ் வந்து கம்மியாடும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு தேவையான 2/3 மெஜாரிட்டி ரீச் பண்ணுறது சில சுச்சுவேஷனில் ஈஸியாக இருக்கும். அதை விட முக்கியம், பாய்காட் பண்ணினா ஒவ்வொரு செக்ஷனையும் டிஸ்கஸ் வந்து பண்ண முடியாது அந்த பில்லில் என்ன இருக்குன்னு. ஸோ தமிழ்நாடுக்கு இப்போ கூடுதல் பாதுகாப்பு ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் சீட் ப்ரொடெக்ஷன், நிதி பாதுகாப்பு உறுதி, இந்த மாதிரி மாற்றங்களை ப்ரப்போஸ் பண்ண சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் பாய்காட் பண்ணிட்டா. அப்போ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பில்லோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த பில்லு வந்து தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணினா பார்லிமெண்ட்குள்ளே இருந்து நெகோஷியேட் பண்ணுறது பெட்டர். ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா பார்லிமெண்ட்குள்ளே இருந்து ஆப்போஸ் பண்ணுங்க, திருத்தங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்க, விவாதம் பண்ணுங்க, கடைசியில் ஓட்டை வந்து அதுக்கு அந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுங்க. இப்போ பாய்காட் பண்ணினா இந்த சான்சஸ்லாம் கம்மியாகிடும். இன்னொன்று என்னென்னா, நெகோஷியேட் பண்ணாமல் வாக் அவுட் பண்ணினா தமிழ்நாடோட பார்கெனிங் பவர் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகிடும். அந்த பவரை இழக்கிறதுக்கு நேரிடலாம், ரைட்? ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்லிமெண்ட்டோட முடியறதில்ல. ஸோ பில் இப்போ பாஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் லைக்லி இந்த தடவை வந்து டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா, 16th ஃபைனான்ஸ் கமிஷன் கிட்ட பாப்புலேஷன் கண்ட்ரோல், டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன், எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டிக்கு அதிக வெயிட்டேஜ் டிமாண்ட் பண்ணணும். டெல்லி கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ், பெண்டிங் சென்ட்ரல் டியூஸ் இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணணும். சவுத் இந்தியா ஸ்டேட்ஸோட ஃபிஸ்கல் கோலிஷன் வந்து பில்டப் பண்ணணும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சொந்த வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும். பாட்டம் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிபேட் வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே பற்றி கிடையாது. இது தமிழ்நாடோட எதிர்கால நிதி பலம் பற்றின டிபேட். உங்களுக்கு என்ன தோணுது? பாய்காட் பண்ணுறது பெட்டரா, இல்லை பேசி தமிழ்நாடுக்கு அதிகமாக உரிமைகள் வந்து பாதுகாப்பும் வாங்குறது பெட்டரா? கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.